ஈவினிங் டைம் சும்மா இருக்கும்போது கண்டிப்பாக பசிக்கும். குழந்தைங்களுக்கு சொல்லவே வேணாம். அந்த மாதிரி டயத்தில் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இது பேர் நீர் கொழுக்கட்டை. வாங்க எப்படி செய்கிறது. ஓவர் நைட் ஊற வச்ச சாப்பாட்டு அரிசி நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் தண்ணி சேர்த்தா போதும். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதில் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பிடிக்கிற அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு ஹாஃப் மூடி தேங்காய் துருவி எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் அப்புறம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி லூஸாக தண்ணியாக இருக்கணும். இது வந்து கொதிக்க வைக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொதி வரட்டும். இந்த பக்கம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை குட்டி குட்டி பால்ஸ் போட்டுக்கலாம். குட்டியாக போடலாம், அப்போ தான் வேகிறது ஈஸியாக இருக்கும். இப்போது அந்த தண்ணி வந்து கொதி வந்துடுச்சு. இப்போ 1 by 1 சேர்த்துக்கலாம். மொத்தமாக கொட்டினோன்னா அவ்வளோதான். அதனால 1 by 1 சேர்த்துட்டு இப்படி லைட்டாக கிண்டி விட்டுட்டு அவ்வளோதான், மூடி போட்டு ஒரு 10 minutes குக் பண்ணலாம். இன்னொரு பக்கம் கொஞ்சமாக அரிசி மாவு தண்ணி கரைச்சி அந்த நல்ல கொதி வந்து அந்த கொழுக்கட்டையெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா இதை சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக. அப்புறம் கெட்டியாயிடும். ஃபைனல் டச் இந்த தேங்காய் எண்ணெயும் இந்த சின்ன வெங்காயத்தில் தான் இதோட ஃப்ளேவரே இருக்குது. நிறைய தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதக்கி போட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பரான நீர் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சூடாக சர்வ் பண்ணி இது மேலே நாட்டு சக்கரை தூவி தான் நான் சாப்பிட்டேன். நீங்கள் ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நாட்டு சக்கரை இந்த சூடில் மெல்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.